டூடி என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாஸ்கரிடம் கேட்கலாம். பாஸ்கர், வணக்கம். முதலமைச்சர் அமைச்சரவை மாற்றம் குறித்து சொன்ன விஷயம், அது சூசகமாக என்ன பதில் சொல்லியிருக்கிறார்? விரிவான தகவல்கள். விரைவில் அமைச்சரவை மாற்றம் இருப்பதை மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கிறார் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அமெரிக்க பயணத்துக்கு முன்னதாகவே தெரிவித்திருந்தார் அமைச்சரவை மாற்றம் இருக்கும் என்றும். அதே போல அமெரிக்க பயணத்தை முடித்துக் கொண்டு சென்னை திரும்பிய போதும் விரைவில் அமைச்சரவை மாற்றத்துக்கு உண்டான சமிக்கைகள் இருப்பது என்பது உறுதி செய்தார். இன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்கள்ல பல்வேறு நலத்திட்ட பணிகளை எல்லாம் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய தமிழக முதலமைச்சர், வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தமிழக அரசு தயாராக இருக்கிறது. ஏற்கனவே தலைமைச் செயலாளர் ஒரு கூட்டத்தை கூட்டி பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார். தொடர்ந்து நானும் இது தொடர்பாக வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் தொடர்பாக விரைவில் ஆலோசனை கூட்டத்தை மேற்கொள்ள உள்ளதாகவும் தெரிவித்திருந்தார். துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் எப்போது பதவியேற்பார் என்பது தொடர்பான கேள்வியை முன்வைத்த போது அமைச்சரவை மாற்றம் என்பது இருக்கும், ஏமாற்றம் இருக்காது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதன் காரணமாக அமைச்சரவை மாற்றம் தொடர்பான விரைவான அறிவிப்பு என்பது தமிழக முதலமைச்சரால் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான திட்டமிடல் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தொடர்ந்து மூத்த அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளோடு தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிற அடிப்படையில் அமைச்சரவை மாற்றம் என்பது இருக்கும். அதை உறுதி செய்யும் வகையில் தான் தமிழக முதலமைச்சருடைய தகவல் என்பது அமைச்சரவை மாற்றம் இருக்குமா என்ற கேள்விக்கு அமைச்சரவை மாற்றம் என்பது நிச்சயமாக இருக்கும், ஆனால் ஏமாற்றம் இருக்காது அப்படிங்கறத உறுதி செய்திருக்கிறார். இதன் காரணமாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு என்பது வழங்கப்படுவதற்கான பதவி என்பது வழங்கப்படுவதற்குண்டான வாய்ப்பு என்பது இதன் மூலமாக பிரகாசமாக உருவாகியுள்ளது. அதே நேரத்தில் அமைச்சரவை மாற்றத்தின் மூலமாக பல்வேறு அமைச்சரவையில இலாக்காக்கள் மாற்றம் செய்யப்படும். புதிய அமைச்சர்களுக்கு யாராவது வாய்ப்புகள் வழங்கப்படுமா என்பது குறித்து முதலமைச்சர் முடிவு செய்து அதன் அடிப்படையில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிடப்படும். நன்றி பாஸ்கர், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. டூடி என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.